सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. 5000 வருடங்களுக்கு முன்பு பரமாத்மா இந்த பூமியில் வந்து மனித ஆத்மாக்களுக்காக உச்சரித்த இந்த உயர்ந்த கீதை ஞானம் இப்பொழுது கிட்டத்தட்ட மறைந்து விட்டது. அந்த நேரத்தில் திரும்பவும் பரமாத்மா மனித ஆத்மாக்களின் இந்த துக்கத்தை பார்த்து அதே கீதை ஞானத்தை யதார்த்தமான புரிதலோடு நமக்கு விளக்குகிறார். மனித ஆத்மாக்கள் யதார்த்த புரிதல் இருந்தால் துக்கத்திலேயே வந்திருக்க மாட்டார்கள். அது மறந்து போய் ஞானமே மறைந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் திரும்பவும் பரமாத்மா இந்த பாரத பூமியில் அவதரித்துள்ளார். அவர் கொடுக்கக்கூடிய இந்த கீதை ஞானம் பகவானு வாச்ச இதை கேட்டு மனித மனம் மிகவும் மகிழ்ச்சியோடு புலகாங்கிதம் அடைகிறது. இதுதானே நமக்கு வேண்டும். வாழும் கலையே என்ன என்று மறந்து போன மனிதர்களுக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னாலே சமநிலையோடு எப்படி வாழ்வது. லாபமே ஒருத்தருக்கு வாழ்க்கையில வந்துட்டு இருக்கும், அது நடக்கவே நடக்காது. ஒருவரே எப்பொழுதும் வெற்றி அடைவார், அது நடக்கவே நடக்காது. சுகமே தான் இருக்கும், அது கிடையாது. அப்ப மாறி மாறி வரும் பொழுது இந்த சமத்துவ பாவத்தை நம்ம எப்படி கையாள்றது? இதுக்கு தான் பரமாத்மா நிறைய முயற்சி செய்து நம்மளுடைய மனநிலையை மாற்றுவதற்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஆத்மாவுடைய ஞானத்தை நிறைய சொல்லிட்டார். ஆத்மா அழிவில்லாதது, நீ அமரனானவன், யாருமே இறக்க மாட்டாங்க, உடையதான் மாற்றும், இத்தனை விஷயங்களை சொல்லியும் அர்ஜுனனுடைய மனநிலையானது அப்ப கூட பக்குவப்படலை, யுத்தத்திற்கு தயாராகலை. அப்போ சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கு எந்த ஒரு மொழி புரியும் அப்படின்னா கர்மயோகம். அந்த மொழியில புரிய வைக்க தொடங்குறார் பரமாத்மா இங்க. அப்போ நம்ம சமத்துவ பாவம் வைக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இது எல்லாருக்கும் தெரியும், பேலன்ஸ்டா இருக்கணும்னு. அதுக்கான வழிகளையும் இங்க ஒன்னொன்னா இறைவன் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்ப கர்மங்களை நம்ம எப்படி செய்தா சமத்துவ நிலை இருக்கும், எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று, நம்ம ஒவ்வொரு செயல்களை செய்யறதுக்கு முன்னாடியும் கடந்த காலத்தோடைய அனுபவம் நம்மளுடைய புத்தியில வருது. தற்போதைய தேவை என்ன, இப்ப என்ன தேவை அப்படிங்கிறது, வருங்காலத்துல இதோட நம்மளுடைய லட்சியம் என்ன, இந்த 3 விஷயங்களையும் மனதில் எடுத்துக்கிட்டு நாம கர்மங்களை செய்யணும். இதுல ஏதாவது ஒன்று தவறி போயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளுடைய தீர்மானங்கள், நிர்ணயம் தவறாக சான்ஸ் இருக்கு. அதனால திரும்பவும் இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கேட்ட ஸ்லோகத்தை பத்தியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கலாம். ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்தியோகே த்விமாம் ஸ்ருணு. ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்தியோகே த்விமாம் ஸ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. இப்போ கர்ம பந்தத்திலிருந்து மனித ஆத்மாக்களை எப்படி விடுவிக்கிறது? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையே பந்தமாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்துல. இப்போ பரமாத்மா கொடுக்கக்கூடிய இந்த ஞானமானது மனித ஆத்மாக்களை பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம கர்மங்களை கர்ம யோகமாக மாற்றணும். புத்தி யோகத்தோடு கூடிய கர்மங்களாக அதை நம்ம மாற்றணும். இதுக்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு சாங்கிய முறையில் வர்ணிச்சேன் பல விஷயங்களை, இப்போ புத்தி யோகத்தின் மூலமாக உனக்கு புரிய வைக்கிறேன். இதை திரும்ப திரும்ப சொல்றார். அப்போ நம்ம இதை தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இங்க இறைவனுடைய ஒரு
முக்கியமான ஒரு விளக்கமே. அப்போ கர்மங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தது தான், கர்மங்கள் சாதாரண கர்மங்கள் தான் அப்படின்னா கூட அதை எப்படி உயர்வாக மாற்றுறது? ஏன்னா சாதாரண இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த கர்மங்களை செயல்களை நாம் வேற ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் தான் தேவை. நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடனல் சேஞ்ச் வந்துடுதுன்னா சாதாரண கர்மங்களும் உயர்ந்த கர்மங்களாக மாறிடுது. அப்போ இறைவன் என்ன நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு உடைய மாற்றி வீட்டை விட்டுட்டு போய் சந்நியாசம் வாங்கிக்கிட்டு கர்மங்களை தியாகம் செய்கிற ஞானம் இங்கே கொடுக்கல. இப்போ பரமாத்மா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் சாதாரண கர்மங்களை உயர்ந்த கர்மங்களாக எப்படி மாற்றுறது? உதாரணத்திற்கு விவேகானந்தர் அவங்களுடைய பெற்றோர்களோட அம்மா அப்பா அவங்க 3 பேரும் அவங்க பூர்வாசிரமத்தில் சின்ன வயசில் இருக்கும் பொழுது குதிரை வண்டியில் உட்காந்து அவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக. அப்போ அவங்க போன இடத்துல அந்த வேலை முடிந்து போயிடுச்சு. அவங்க 3 பேரும் அதே குதிரையில் வண்டியில் உட்காந்து திரும்பி வராங்க. அப்போ சின்ன குழந்தையாக இருந்த அந்த நரேந்திரன் விவேகானந்தர் அந்த குதிரையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, குதிரை ஓட்டுறவனையும் பார்த்துட்டு இருந்தார். அவன் அந்த ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டாக இந்த குதிரையை அவன் செலுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அதில் முழுகி போய் கிடந்தார். திடீர்னு அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு, நரேந்திரா நீ வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிற அப்படின்னு கேட்பார். அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் குதிரை ஓட்டுறவனாக மாறணும் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் ரொம்ப வருத்தமாயிடும், ஷாக் ஆகிடும். என்னது குதிரை ஓட்டுறவனாக, குதிரை வண்டி ஓட்டுறவனாக நீ ஆறணுமா அப்படின்னு சொல்லுவான். அப்போது என்ன அப்படின்னா அவங்க அவங்க தாய் ரொம்ப யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நரேந்திரனை உட்காத்தி வச்சு அவங்க பூஜை பண்ணுற இடத்துல உட்காத்தி வச்சுட்டு கீதையோடைய அந்த சித்திரத்தை எடுத்துன்னு நரேந்திரன் முன்னாடி வைக்கிறாங்க. உனக்கு குதிரை வண்டி ஓட்டுறவனாக தானே மாறணும், இந்த சித்திரத்தை பாரு. வாழ்க்கையில் ஒளிகூட்டக்கூடிய குதிரை வண்டிக்காரர் பரமாத்மா, அவரை மாதிரி நீ ஆகணும். நீ குதிரை வண்டி ஓட்டு பரவாயில்ல, ஆனால் எப்படி ஆகணும் அப்படின்னா, இறைவனே சொல்லியிருக்கார் இல்லையா, மயாத்யக்ஷேன சர்வஸ்ய, இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் நான் தான், என்னுடைய கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பரமாத்மாவிற்கு சமமான குதிரை வண்டி ஓட்டக்கூடியவனாக நீ ஆகு, இந்த லட்சியத்தை நீ வச்சுக்கோ. எவ்வளவு அழகா, தாய் தான் முதல் குருன்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண ஒரு விஷயம் நரேந்திரன் சொன்னது, குதிரை வண்டி ஓட்டுறவன் அதே விஷயத்தை எவ்வளவு உயர்ந்த லட்சியமாக இறைவன் அவங்க தாய் அவங்களுக்கு ஆக்கி கொடுத்தாங்க. அதே போல் விவேகானந்தரும் ஒளி ஊட்டக்கூடியவராக, உலகத்திற்கே ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக மாறினார். சந்நியாசியாகி ரொம்ப உயர்ந்த ராஜயோகத்தோட சிக்ஷையும் எல்லாருக்கும் கொடுத்தரவர். எதுக்கு இதை உதாரணம் அப்படின்னாக்க, கர்மங்கள் சாதாரணமாக இருக்கலாம், அதை எப்படி நம்ம உயர்வாக செய்யணும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே கர்மாவை செய்ய முடியாது, அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்கிறோம். அதை நம்ம உயர்ந்த நோக்கோடு செய்யும் பொழுது அந்த சாதாரண கர்மமும் உயர்ந்ததாக மாறிடுது. இதுக்கு தான் சொல்றாங்க கர்ம பந்தம் பிரகாசியசி. அதாவது மனிதன் பல விஷயங்கள்ல புத்தியை செலுத்தி சுயநல பார்வையோடு அந்த கர்மங்களை செய்யும் பொழுது பந்தத்திற்கு ஆளாகிறான். ஆனா பரமாத்மா கொடுக்கக்கூடிய இந்த ஞானமானது மனித ஆத்மாக்களை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றார், பரமாத்மாவிற்கு சொல்வோம் நம்ம இல்லையா, முக்தேஸ்வர், பந்தத்திலிருந்து, பாச பிணைப்பிலிருந்து, பந்தத்திலிருந்து அதை விடுவிக்கக்கூடியவர். அது எப்படி அப்படின்னா, இது ஒண்ணுதான், சமத்துவ பாவம், நாம் சுயநல நோக்கு இல்லாம கடமையை செய்யறது. அப்போ அந்த பேலன்ஸ், சமச்சீரான வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுடலாம். கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்ட மனிதர்கள் சுக துக்கத்திலிருந்து கட்டாயமாக அந்த துக்கமான வாழ்க்கையிலிருந்து சகஜமாக விடுபட முடியும். அதனால பரமாத்மா கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நோக்கத்தை உயர்வாக்க வேண்டும். புத்தியின் மூலம், புத்தி யோகத்தின் மூலம் நாம் கர்மங்களை செய்யறதுக்கான ஒரு பயிற்சியை நாம் தினம் செய்யணும். ஏன்னா நம்ம ரொட்டீனில் செய்கிற வேலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய புத்தியோட வேலை இருக்கிறது இல்லைங்க. அப்போ புத்தி யோகத்தின் ஆதாரத்தில் கர்மங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியும்.
ஏன்னா இன்னைக்கு மனிதன் பல கர்ம விஸ்தாரத்துல போயிட்டு அவனே பந்தத்துல சிக்கிக்கிறது ரொம்ப சகஜமாயிடுச்சு. அப்போ பந்தத்திலிருந்து விடுபடுற ஒரு லட்சியத்தோடு நாம் கர்மங்களை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.